இடதுசாரிகளும் திருமாவளவனும் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? நாடே காத்திருக்கிறது. இந்த பரபரப்பு ஒரு பக்கம். மக்கள் இந்த கட்டளையை இடதுசாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள், சிறுத்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் பெருமிதத்தோடு சொல்லவில்லை, பெருமைக்காகவும் பேசவில்லை. காலம் எப்படிப்பட்ட பொறுப்பை நம் கைகளில் தந்திருக்கிறது, எப்பேற்பட்ட சுமையை நம் தலையிலே சுமத்திருக்கிறது. தோழர்களே, பல பேரும் பலவிதமா ஆசை காட்டுறாங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போனால் வாரலாமா, இங்கே போனால் அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தை இடதுசாரிகளும். இதை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன வாய்க்கு வந்தது அவர்களும் பேசிட்டு யூகங்களை எல்லாம் செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். எது சரியோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வோடுதான் நான் இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பொறுப்புணர்வோடுதான் 4ஆம் தேதியே செய்தியாளர்கள் என்னை கேட்டபோது 2016 நாங்கள் இணைந்து களமாடி வருகிறோம். அவ்வப்போது நாங்கள் கருத்தியல் தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், செயற்பாட்டு தளத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அப்படி நாங்கள் இயங்க விரும்புகிறோம், இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம்.